வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நீங்க கேட்ட சாம்பார் ப்ரீமிக்ஸ் பண்ண போறோம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம பருப்பு ஊற வச்சு, புளிய ஊற வச்சு, கரைச்சி இந்த மாதிரி எந்த வேலையும் இல்லாம டக்குன்னு குயிக்கா ஒரு சாம்பார் பண்ணி முடிச்சிடலாம். காத்தால பிஸியா இருக்கிற பீப்புளுக்கு, பேச்சுலர்ஸ், சீனியர் சிட்டிசன் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சாம்பார் ரெகுலரா பண்ற மாதிரியே டேஸ்ட், டெக்ஸ்டர், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே இருக்கும். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சிட்டோம் அப்படின்னா வெளியில இருந்தா 1 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிளகா வத்தல் காம்போட எடுத்துக்கோங்க. இது நம்ம வறுத்துட்டு அப்புறம் காம்பை நீக்கிக்கலாம். அது மாதிரி புளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதுல நாரெல்லாம் இருக்கும். அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ் பிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா வறுபட்டுடும். மற்றபடி தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. 1 கப்பு துவரம்பருப்பு. வெயிட்ல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 150 கிராம். இதை லோ ஃபிளேம்ல கலர் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பருப்பு பாருங்க நல்லா செவந்து வந்தாச்சு, நல்ல மனமும் வருது. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு 1/3 கப். அதாவது வெயிட்ல பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 கிராம் இருக்கும். இதையும் நல்ல கலர் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். கடலை பருப்பு நல்லா வறுபட்டாச்சு, பச்சை வாசனை போய் நல்லா நிறம் மாறியாச்சு. கடலை பருப்பையும் இந்த பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கணும். நிறம் மாறி நல்லா வாசனை வரும், படபடன்னு பொரியும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயமும் நல்லா நிறம் மாறி பொரிஞ்சு வந்தாச்சு. வெந்தயத்தையும் இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இந்த பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துப்போம். பச்சரிசி சேர்க்கறதுனால குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கும், சாம்பார் நல்லா வாசனையாவும் இருக்கும். பச்சரிசியும் நல்லா பொரிஞ்சாச்சு. பச்சரிசியை இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். 1 கப்பு மல்லி. வெயிட்ல பாத்தீங்கன்னா 50 கிராம் இருக்கு. இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துப்போம். மல்லியும் நல்லா வறுபட்டாச்சு. இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது கொஞ்சம் லேசா சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டாச்சு. இப்படி தொட்டிங்கன்னா சூடா இருந்தா போதும். பொட்டுக்கடலையும் இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 25 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. மிளகாய் காம்பு அப்படி உடைச்சோன்னா படக்குன்னு இந்த மாதிரி உடையும். இப்படி உடைஞ்சது அப்படின்னா நல்லா வறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். மிளகாயும் இந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா உடைச்சிருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பவுடர் பெருங்காயம் சேர்க்கிறோம்னா அப்படியே நம்ம டைரக்டா சேர்த்துக்கலாம், அது வறுக்க வேண்டியது இல்லை. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சாச்சு. பெருங்காயத்தை இந்த பிளேட்ல போட்டுக்கலாம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ்க்கு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கலாம். இந்த உப்புலையும் லேசா ஈரம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நம்ம வறுத்துப்போம். வறுபட்ட உப்பையும் இந்த பிளேட்ல சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துப்போம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு. இந்த பொரிஞ்ச கடுகை தனி பிளேட்ல நம்ம எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துப்போம். வெந்தயமும் நல்லா வறுபட்டாச்சு. வறுபட்ட வெந்தயத்தையும் இந்த கடுகு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை. கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டாச்சு. இந்த மாதிரி ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையும் நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே பிளேட்ல ஆட் பண்ணிப்போம். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இதுல இருக்கிற நார் எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரம் நமக்கு இது வறுபடும். இதை நல்லா வறுத்துக்கணும். புளியை எப்பயுமே எல்லா சாமானும் வறுத்துட்டு கடைசியா வறுக்கணும். ஏன்னா புளி வறுபடும் போது கடாய் கொஞ்சம் லேசா கருப்பாகும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது வறுத்தோம் அப்படின்னா அந்த கலர் அதுலயும் வந்துடும். சாம்பார் பொடியோட இந்த கலரும் மாறி போயிடும். லோ ஃபிளேம்ல இந்த புளியை நல்லா வறுத்துக்கணும். புளியில இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, கடாய் இந்த மாதிரி கருப்பா இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது வறுத்தோம் இந்த கருப்பு ஃபுல்லா அதுல ஒட்டிக்கும். அதனால புளியை கடைசியில வறுத்துக்கணும். இது இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த கடாய் சூடா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதுல ஏதாவது ஈரம் இருந்தாலும் அதுவும் ட்ரை ஆயிடும். இது எல்லாமே சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச சாம்பார் ப்ரீமிக்ஸ் நல்லா சூடு ஆறியாச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன்.
இந்த மிளகாயோட காம்பு வந்து நீக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்படியே மிளகாய் காம்போடையும் நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்படியே தான் அரைக்க போறேன். இது ஒரு வாசனையா இருக்கும். பாருங்க, இது மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா அப்படி ஃபைன் ரவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துல இருக்கும். பாருங்க, இந்த மிக்ஸி ஜார்லயே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு தடவை நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் பொடியும் ஈவனா மிக்ஸ் ஆயிடும். நம்ம அரைச்ச இந்த சாம்பார் ப்ரீ மிக்ஸ் நான் ஒரு தாம்பாளத்துல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த பொடியில சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்சியில அரைச்சதுனால இது கொஞ்சம் சூடா இருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற சாம்பார் ப்ரீமிக்ஸ்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஒரு பவுல்ல எடுத்துப்போம். இதுல ஒரு 100 ml தண்ணியை விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி சாம்பார் குக்கர்லயே பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயாச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துருவோம். கொஞ்சம் வெண்டைக்காய், ஒரு சின்ன தக்காளியை பொடியா கட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம சேர்த்திருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்ம ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில கொதிக்க வச்சாலே போதும், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடும். இல்ல காய்கறிகள் சேர்த்து பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிளா 2-3 விதமான காய்கறியும் சேர்த்துக்கலாம். வெறும் வெங்காய சாம்பார் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரே ஒரு காய்கறி சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸை தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதோட இன்னொரு 100 ml நான் தண்ணி சேர்க்கிறேன். இதோட தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். சாம்பார் நல்ல கமகமான வாசனையா இருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்க கரெக்டா இருக்கு. சாம்பார் இன்னும் தண்ணியா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம சாம்பாரை சர்விங் பவுல்ல மாத்திப்போம். நம்ம ஈஸியா வந்து சாம்பார் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி சாம்பாரும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் குக்கர்ல வந்து 1 pot ரெசிபியா நம்ம பண்ணியாச்சு. நம்ம ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி பண்ண சாம்பாரை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே நெய் விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கத்திரிக்காய் வந்து பொடி கறி பண்ணியிருக்கேன். இந்த சாம்பாரை விட்டு பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த கத்திரிக்காய் பொடி கறியோட நம்ம ப்ரீமிக்ஸ்ல பண்ண சாம்பார் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்கு. நம்ம ரெகுலரா பண்ற சாம்பார் மாதிரி தான் இருக்குது. ப்ரீமிக்ஸ்ல பண்ணது அப்படின்னு நம்ம சொன்னாதான் யாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டா இருக்கு. கன்சிஸ்டன்சி வந்து இது கரெக்டா இருக்கு. இப்போ இதோட தண்ணியா வேணும்னா நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சாதத்துக்கு சாம்பாரும் பண்ணிக்கலாம், டிஃபன் சாம்பாரும் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து குக்கர்ல காய்கறி எல்லாம் போட்டு வதக்கி எல்லாம் பண்ணிருக்கோம். வீட்டுல பண்ணதுனால நம்ம இதெல்லாம் பண்ணோம். ஒருவேளை இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை நம்ம டிராவல்ல எடுத்துட்டு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி விட்டு நம்ம கலந்துட்டு மைக்ரோ ஓவன் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா மைக்ரோ ஓவன்ல வச்சு நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து காய்கறி, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாளிக்கிறது கூட நம்ம தாளிச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால அந்த வேலையும் நமக்கு இருக்காது. ஜஸ்ட் கொதிக்க வச்சாலே போதும், சாம்பார் ரெடி ஆயிடும். ரெகுலரா நம்ம சாம்பார் பண்றோம்னா நம்ம இது இல்லாம சிலர் வந்து ஜீரகம், மிளகு எல்லாம் கூட சாம்பார் பவுடர்ல சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்க சேர்க்கறீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு கூட நம்ம வறுத்துட்டு இதுலயே சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அளவுகள் வந்து கப்பு அளவும் சொல்றேன், வெயிட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அதாவது புளிய வந்து உங்களுக்கு கம்மியா கூட வேணுமா சேர்த்துக்கலாம், இல்ல அதே மாதிரி காரம் கூட வேணுமா கம்மி வேணுமா நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல நீங்க இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி நீங்க சாம்பார் பண்ணி பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.